உங்களுக்கு வந்துட்டு விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன செக்ஷன் சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வியில இந்த இருக்கிற 5வது கேள்வியில மிக சிறிய எண் என்ன கேட்டிருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து எது சிறுசு எது பெருசுன்னு தெரியா. அப்ப அதால இது கொஞ்சம் நான் விளங்கப்படுத்தணும். சரியா? அப்ப நான் விளங்கப்படுத்தினேன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கும். ரைட். இப்ப பாருங்க, என் வீடியோ பெருசா வருதா? வீடியோ பெருசா வருதா? சலா பெருசா இருக்குதா? மிஸ்கா சார். பெருசா இருக்குதானே வீடியோ? சார். சரி, ஓகே. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இப்படி ஒன்று இருக்குது. சரியா? 10 பிரிச்சு 5. இது சமன். இது ரெண்டும் ஒண்டா வேற வேறையா? ஒண்டுதானே? ஒண்டுதானே? ஏனண்டா அன்றைக்கு ஸ்டார்ட்ல விளங்கப்படுத்தினவா? இதுதான் இது. இதுல 5ஆல பெருக்கினா ஓ 5 5, இதையும் 5ஆல பெருக்கினோம்டா ஓ 10 10. இப்ப இந்த வாரதும் இந்த இருக்குது ரெண்டும் ஒன்றுதான். இது வந்துட்டு சமவலு பின்னம்னு சொல்லி நான் விளங்கப்படுத்தி வைக்கிறேன். சரியா? இப்ப இது இல்ல வழக்கம் நமக்கு. இப்ப இதை நாம மாத்துறதுக்கு எடுப்போம். இப்ப அதுல ஒன்று 0.3 என்று சொல்லி வந்திருக்கு. வந்துதானே அந்த கேள்வியில 0.3 என்று சொல்லி சொன்னா என்னண்டா இது வந்து தசமதானத்துல இருக்குது. சரியா? தசமத்துல இந்த இலக்கம் வந்து தசமத்துல இருக்கு. இது வந்து 2 என்று சொன்னா ஒரு முழு எண். சரியா? இப்ப 2.5 என்று சொல்லி சொன்னா தசம் 5 இருக்குதானே? 0.5 இந்த இருக்கிறது 0.4, 0.2, 0.1, 0.75 இப்படி வாரதெல்லாம் தசம எண்கள் என்று சொல்லுவாங்க. சரியா? 1 2 3 4 5 8 10 20 30 இதெல்லாம் வந்து முழு எண்கள். தசத்துக்கு பின்னால வர இந்த இது சொல்லுவாங்க தசம எண்கள்னு சொல்றேன். அப்ப இத நாம வந்து சரியா இப்படி ஒரு எண்ண நாம இத எப்படி நாம பின்னத்துக்கு மாத்துறேன்னு சொன்னா இந்த இருக்கிற எண்ண நாம பின்னத்துக்கு மாத்துறேன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா 10 இதுதான் வந்து பின்னம். இதுல பின்னம் விளங்குதா? இதுல பின்னம் எப்படின்னு சொன்னா 10 அதாவது இது எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா 0 இந்த தசத்துக்கு இந்த தசத்துக்கு கீழே 1 3 இப்படி வருது. தசம் இல்லாம தசத்தோட போடுறேன்னு சொன்னா 0.3 விளங்கிட்டா? ரைட். அப்ப 0.2 இது எப்படி நாம பின்னத்தில் எழுதலாம்? பின்னத்தில் எழுதுறேன்னு சொன்னா 10 விளங்கிட்டா? சரியா? இது விளங்கிருக்கும். அப்ப இதை எப்படி தசமத்தில் எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம்? 10 10 இதை எப்படி எழுதலாம்? 10 10 இது ஓகே. சரியா? இது விளங்காத இருக்கீங்களா? விளங்காட்ட கை வைத்துங்க. இப்படி எழுதுற தெரியா அந்த விளங்காதாக்கள்? ஓகே, விளங்கிட்டு அஸ்ஜித் விளங்கலையா? ரைட். அஸ்ஜித்துக்கு வந்து திருப்பி ஒரு சார். இப்ப 0.4 இத பின்னத்தில் எழுதுங்க என்று சொன்னா எப்படி எழுதலாம்? பின்னம் இது வந்து தசமன். இத பின்னத்துக்கு மாத்தி சொல்லி சொன்னா 4 தானே? 4 தானே? இத 4 அப்படியே போட்டு தசம் இருக்குவா 0.2 அதுக்கு பதிலா 10. சரியா? இப்ப அதுக்கு கீழே 10 இதுதான் எழுதுற. அப்ப யாருக்கு தெரியும் இதை எப்படி தசமத்தில் எழுதுற?
தசமத்துல எழுதுற யாருக்கு தெரியும்? மகி சொல்லுங்க அப்ப. சார் 0.3. வெரி குட். 0.3. இது பின்னத்துல இருக்கிறது தசமத்துல கேட்டா 0.3. சரியா அஸ்ஜத்? இதை சொல்லுவீங்களா? இதை எப்படி எழுதலாம்? அஸ்ஜத் சொல்லுங்க. தசமத்தில் எழுதுறது 0.4. 0.4. வெரி குட். 0.4. இது விளங்கிட்டு விளங்கதாக்கல இருக்கிறீங்களா? இல்ல. சரி, இப்ப பாருங்க. 2ல் 1, 4ல் 1, 10ல் 2, 0.5. இல்ல இது இல்ல, இப்படி இருக்கு. சரியா? 5ல் 1 இப்படி ஒரு இது இருக்கு. சரியா? இத சின்னத்துல இருந்து பெருசுக்கு எழுதுங்க நீங்க சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்டா, இப்ப இது பின்னங்கள்ல வந்திருக்கு, இது தசமத்துல வந்திருக்கு. வா, இது தசமத்துல வந்திருக்கு, பின்னங்கள்ல வந்திருக்கு. சரியா? கவனிச்சு கொள்ளணும். அங்க பாத்தீங்கன்னா விளங்காது. இது தசமத்துல வந்திருக்கு. அப்ப இதை நாம இதே மாதிரி பின்னத்துக்கு மாத்தி எழுதலாம். அப்படி எழுதுறேன்டா இத வந்து இப்படி வரும். இது 10ல் 2 இந்த அரைக்கிறது, இந்த அரைக்கிறது 5ல் 2, இந்த அரைக்கிறது 2ல் 1. சரியா? இப்ப இப்படி எல்லாமே அதாவது பின்னத்துல வந்துருக்கு. இப்ப இன்னொரு வேலை செய்யணும். என்ன தெரியுமா? இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாத்தையுமே இது 10 10ன்னு சொன்னா இதெல்லாம் 10க்கு 10க்கு மாத்தணும். அப்பதான் நாம வந்து எது பெருசு எது பொடி என்று கண்டுபிடிக்கலாம். சரியா? இது 10, இது 10 கீழே இருக்கு, இது 5ல் இருக்கு, இது 10ல் இருக்கு, இது 2ல் இருக்கு. வா, அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இந்த இருக்கிறத 5ஆல பெருக்கினா 10 வரும் தானே. இதுக்கு நம்ம ஏற்கனவே சமவள பின்னம் என்று சொல்றோம். நாம இது 5ஆல பெருக்கினா 10 வரும். அப்ப மேல உள்ளதையும் 5ஆல பெருக்கும். அப்ப O5 5, கீழே I2 10. சரியா? இந்த அடிக்கிறதுக்கு இந்த அழி வச்சு, இந்த அடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? 10 மாத்தணும்டா 2ஆல பெருக்குவேன். அப்ப 2ஆல பெருக்கினா I2 10, இதையும் நான் 2ஆல பெருக்கினா I2 4. சரியா? இது 10ல தான் இருக்குது. அப்ப 10ல் 2, இந்த அடிக்கிறது 10ல் 5. இப்ப சின்னன்ல இருந்து பெருசாலதி போறோம். இதுல எது ஆக சின்னதுன்னு சொன்னா இந்த அரைக்கிறது சின்னது, 10ல் 2 சின்னது. அப்ப முதல்ல 10ல் 2 எடுத்த வரும், 10ல் 2. அடுத்தது இதை வெட்டியாச்சு. அடுத்தது எது வரும்? 10ல் 4, 10ல் 4. இதை வெட்டியாச்சு. அடுத்தது 10ல் 5, 10ல் 5 2 ஒன்றா இருக்குது. நான் பார்க்காம போட்டதானே. அப்ப அடுத்தது 10ல் 5 இப்படி வரும். அடுத்தது இது வந்து உதாரணத்துக்கு இது 10ல் 6 இருக்கு. 6 மாத்தினா இது 6 வரும், இது 6 வரும். அப்ப 10ல் 6 இப்படி வரும். விளங்குதா? ரைட். அப்ப நாம அந்த கேள்விக்கு போனோம்னு சொன்னா, அந்த கேள்விக்கு போனோம்னு சொன்னா இதை பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை பாருங்க. முதலாவது 5ல் 3, அடுத்தது 2 2ல் 1, 0.3, 10ல் 7 இப்படின்னு தரப்பட்டிருக்குது. மிகவும் சிறிய எண் எது? இந்த தந்தத்துல மிக சிறிய எண் எது? உதாரணத்துக்கு இன்னொன்று கேட்பாங்க, இதை வந்து ஏறு வரிசைப்படுத்துங்க அன்று கேட்பாங்க. ஏறு வரிசைப்படுத்துறேன்னு சொன்னா சிறுநெல்ல இருந்து பெருசு போறேன். அப்ப இதுல ஏறு வரிசைப்படுத்த சொன்னா நமக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த கேள்வி வந்திருக்குது, சிறிய எண் எது?
சரி அல்வின் இந்த அறிகிறதுக்கு என்ன என்று எழுதலாம் இதே மாதிரி பின்னங்கள் வந்துடுவா இது பின்னத்தில் இருக்கு இது பின்னத்தில் இருக்கு இந்த பின்னத்தில் இருக்கு இதை எப்படி பின்னத்தில் எழுதலாம் பத்து தசம் மூணு. 10 தசமா பத்தின் மேல் மூணு. 10 மேல் 3 வெரி குட் ரைட் இது எந்த ஆரைக்கிறத நான் பின்னத்தில் எழுதப்போனா 10 3 ரைட் இப்ப இந்த அறைக்கு தானே 1 கீழ் 2 அடுத்தது 3 கீழ் 5 அடுத்தது 7 கீழ் 10 சரியா இந்த அவ்வளவுத்தையும் எழுதி வச்சிருக்கேன் இந்த அறைக்கிறது பின்னத்துல மாத்தி எழுதி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் பின்னம் இதுவும் பின்னம் இதுவும் பின்னம் இதுவும் பின்னம் இப்ப என்ன தெரியுமா செய்யணும் யாருக்கு சொல்லுவீங்க யாரு கட்டிக்காரண்டோ அவ யார சொல்ல எலிமெண்ட் இதுக்கு பிறகு நாம எது பெருசி பொடி என்று கண்டுபிடிக்கிறது என்ன செய்யலாம் சனலியா சொல்லுவீங்களா சார் அஞ்சு ரெண்டாமா. அதாவது இதுவும் 10 இருக்குது இதுவும் 10 இருக்குது இது 2 இது 5 இருக்குது வா அப்ப என்ன செய்யணும் எல்லாத்தையும் நம்ம 10க்கு மாத்தணும் அப்பதான் நம்ம எது பெருசி பொடின்னு கண்டுபிடிக்கலாம் அப்ப நான் இந்த அறிக்கிறத 10க்கு மாத்தினா எத்தனை ஆள பெருக்கணும் சனலியா ரெண்டால. 2 ஆள வெரி குட் அப்ப இதை நான் 2 ஆள பெருக்கினா மேலே 2 ஆள பெருக்கத்தானே வேணும் மேலையும் 2 ஆள பெருக்கணும் அப்ப 32 6 I2 10 அப்ப இதையும் 10க்கு கொண்டு வந்துட்டு அடுத்த ஆள் யாரு சொல்ல போறீங்க ஹம்தா ரைட் கனிஷ்தின் சொல்லுங்க அப்ப சொல்லுங்க சார் அந்த ரெண்டின் மேல் ஒன்றால் சார். ஆமாம் இத என்னத்துக்கு மாத்தணும் மேமே 10க்கு சார். 10க்கு மாத்தணும் 10க்கு மாத்தணும் என்ன செய்யணும் பெருக்கணும் சார். என்னத்தால 5 ஆல 2 பெருக்கணும் 5 ஆள சார். வெரி குட் 5 ஆள பெருக்கினா அப்ப மேலே 5 ஆள பெருக்கத்தானே வேணும் ஆமா சார். ரைட் மேலையும் 5 ஆள பெருக்கம் ஓ 5 5 இதை பெருக்கினா I2 10 ரைட் இது 10ல தான் இருக்குது ரைட் 10 3 இதுவும் வந்து 10ல தான் இருக்குது இது 7 ரைட் இப்ப இதுல எது சின்னது யாரு சொல்லுவீங்க யாருக்கு தெரியும் இது சின்னனா இல்ல இது சின்னனா இல்ல இது சின்னனா ரைட் இதுதான் சின்னது 10 3 இதுதான் சின்னது ஆகவே சிறிய இலக்கம் கேட்டிருக்குது இந்த இருக்கிறது 10 3ங்கிறதா சிறிய இலக்கம் சரி யாருக்கு வந்து ஏறு வரிசைப்படுத்த தெரியும் ஒரு ஆள்கிட்ட கேக்கட்டா ஹம்தா ஹம்தா சொல்லுங்க ஏறு வரிசைப்படுத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இருக்கிறது 10 3 அடுத்தது எது வரும் 10 5. 10 5 வெரி குட் இதுவும் எடுத்துட்டேன் இதுவும் எடுத்துட்டேன் அடுத்தது 10 6. 10 6 ரைட் வெரி குட் அடுத்தது 10 7. 10 7 ரைட் விளங்கி நாங்கள் கையுத்துங்க அப்போ ரைட் இது விளங்கிட்டு சரி இப்ப சரியா கவனிச்சு கொள்ளுங்க இந்த அறைக்கு தானே பின்னங்கள் இந்த அறைக்கிற பின்னமும் சரியா இந்த அறைக்கிற பின்னமும் இதுல பேர் என்ன சொல்லுவாங்க யாருக்கு தெரியும் நோஹா சொல்லுவீங்களா இதுல பேர் என்ன சொல்லுவாங்க என்ன பின்னம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சமவலு பின்னம் என்று சொன்ன நான் கேள்விப்பட்டியா இதுவும் இதுவும் 2 சமன் தான் சரியா
5 அடிக்கிறது 2 அளவரிக்கு 10, 3 அடிக்கிறது 2 அளவரிக்கு 6. சரியா? ரைட். இது விளங்கிட்டு. ரைட். அப்ப இதுக்கு என்ன விட வரும் இந்த கேள்விக்கு? அது பாஸ் பேப்பர் வினா. சரியா? ஒரு கேள்விதான் இருக்குது. அப்ப இதுல விட சிறிய இலக்கம் எது என்று கேட்டீங்க, மிகவும் சிறிய எண் எது என்று கேட்டிருக்குது. அப்ப 0.3 அண்டு விட வருமா? ரைட். இப்ப இந்த கேள்விக்கு விட செய்யுங்க 7 மண்டா 7ஆவதுக்கு சமவலு பின்னம் எழுதட்டான். 7ஆவது கேள்வி சமவலு பின்னம். எளினாக்கள் யார் இருக்கிறீங்க? சலாஹ் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்க சலா. ஆன் பண்ண போடுறேன். ஓகேன்னு சொல்லி பட்டன் பல்வா அந்த ஓகே நசிங்க. ரைட். ஓகே வர்றது இல்லை. ரைட். மஹீஸ் சொல்லுங்க. சார் சமவெளி பின்னம் விலங்கல் எப்படி எல்லாம் எழுதலாம் சமவெளி பின்னத்துக்கு? விளங்கப்படுத்துங்க சார். தெரியாதா? சமவெளி பின்னம்டா இதே மாதிரி வரக்கூடியது. சரியா? இதுக்கு நாம 1ஆல பிரிக்கினா கீழையும் 1ஆல பிரிக்குவோம், மேல 2ஆல பிரிக்கினா கீழையும் 2ஆல பிரிக்குவோம். அதே மாதிரி வாரது சமவெளி பின்னம். டினுஷா உங்களுக்கு தெரியும், இதுதான் தெரியா என்ன மஹீஸ்? டினுஷா சொல்லுங்க. அப்ப இதுக்கு ஒரு சமவெளி பின்னம் 8 மேல் 2. 8 மேல் 2 என்னத்தால பெருக்கி எடுத்துக்கிறீங்க? 4 2ஆல பெருக்கினேன். ரைட். 4 2ஆல பெருக்கினா 8, 1 2ஆல பெருக்கினா 8. இப்ப விளங்கிட்டா மஹீஸ்? விளங்கிட்டா? ஓம் சார். ரைட். இன்னொன்று யாரு சொல்லுவீங்க? சமவெளி பின்னம். இது சரி. இதே போல இன்னொன்று அவ வந்து 2ஆல பெருக்கிறீங்க. சனலியா சொல்லுங்க. நீங்களே 3ஆல பெருக்கி போட்டு 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்கினா என்ன வரும்? 4க்கு என்ன வரும்? 4 12. 3ஆல பெருக்கினா 4 12. மேல அப்ப என்ன வரும்? 6. மேல 3ஆல கீழே 3ஆல பெருக்கினா மேலையும் 3ஆல தான் பெருக்கணும். அப்ப ஒரு 3 3 இப்படியும் பாரு. சரியா? சமவெளி பின்னம். ஒரு ஆள் நான் 5ஆல பெருக்க போறாங்காரு. அப்ப மேலே 5ஆல பெருக்கினா கீழே 5ஆல பெருக்குவோம். ரைட். யூசுப் சொல்லுங்க. இதுக்கு 5ஆல பெருக்கி சமவெளி பின்னம் கீழே என்ன வரும்? 4 5ஆல பெருக்கினா 20, மேலையும் 5ஆல பெருக்கினா 1 5 5. சரியா? யூசுப்புக்கு வந்துட்டு கவரேஜ் காணாது இருக்குது நடக்குது. ரைட். இதுல ஓகே. அடுத்தது அடுத்த வினா இதுக்கு மேல இருக்கிற 6ஆவது வினா. 120 மாம்பழங்களை கொண்ட ஒரு மாம்பழ குவியலில் 8ல் 3 பங்கு பழுதடைந்ததன் காரணமாக
அகற்றப்பட்டது. மிகுதியாக இருந்த நல்ல பழங்கள் பாமினி, சாலினி, பாத்திமா ஆகிய 3 நண்பிகளுக்கிடையே சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டன. முதலாவது, புவியியலில் இருந்த நல்ல மாம்பழங்கள் எண்ணிக்கை யாது? இரண்டாவது கேள்வி, நண்பிகளுக்கு கிடைத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது? எங்களுக்கு செய்ய தெரியுமெங்கிறார்கள். செய்ய தெரியும். ரைட், ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். செய்திருக்காம். ரைட், நுஹா வேற செய்திருக்கிறார்கள். கேள்வியை வாசிங்க பாப்போம். 120 மாம்பழம் இருக்கான். அதுல 8 பிரிச்சு 3 பங்கு பழுதடைஞ்சிட்டு. பழுதடைந்ததன் காரணமாக அகற்றப்பட்டது. நம்ம போன கிளாஸ்ல படிச்சது. 8 பிரிச்சு 3 பங்கு பழுதடைஞ்சதன் காரணமா அகற்றப்பட்டுட்டு. மிகுதியாக இருந்த பழங்கள் 3 பேருக்கு சமமாக கொடுத்திருக்காங்க. எனின் நல்ல பழங்கள் எத்தனை, ஒரு ஆளுக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? இதுதான் கேள்வி கட்டிக்கிறாங்க. ஆன்சர் எடுங்க பாப்பா. நுஹா, முதல்ல அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நல்ல பழங்கள் நுஹா, நுஹா ஹை ஊத்தினீங்க. அனன்யா, முதல்ல அதுக்கு விட செய்றீங்களா? செஞ்சுக்கிருக்கேன் சார். ஓகே. ஓம் ஆயிஷா, ஆயிஷா அப்பா செய்யலுமா? பேப்பர்ல சார், அந்த பேப்பர் பேப்பர் பிரிண்ட் எடுக்கார்கள், பேப்பர் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ரிஃபா, ரைட் சொல்லுங்க பாப்பா. முதல்ல அதுக்கு என்ன விட வரும்? 75 சார். 75. ரெண்டாவதுக்கு ஒரு ஆளுக்கு 25. 25. வெரி குட். 75 25. எப்படி என்று சொல்லி விளங்கப்படுத்துறேன் பாருங்க. 120 பழங்களை மாம்பழங்கள்ல 8 பிரிச்சு 3 பழம் அடைஞ்சிட்டு. அப்ப நாம என்ன செய்யணும்? முதலாவது 120 8 பிரிக்கணும். 120 நாம 8 பிரிக்கணும். 8 பிரிச்சாதான். ஏன் நீங்க 8 பிரிக்கிறீங்க? அதாவது சரியா, இப்படி இருக்கண்டா 1 2 3 4 5 6 7 8. 120 நான் 8 பிரிக்கிறேன். 8 பிரிச்சதுல 3 பழுதாகும். அப்ப ஒவ்வொன்றும் எத்தனை பாக்குறதுக்கு தான் நான் 8 பிரிக்கிறேன். அப்ப 8 பிரிச்சா ஒரு தரம் 12லயும் ஒரு தரம் 8 8 12ல 8 போனா 4 பூச்சியத்தை கீழே இறக்கினீங்கன்னா 40 40லயும் 8 40. இப்ப 40ல 40 போனா பூச்சியம். அப்ப இந்த மேல வாரது ஒவ்வொன்று 15. இது 15, 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 இது 15. சரியா? எல்லாம் ஒவ்வொன்று 15. இப்ப பாருங்க, 8 பிரிச்சத்துல 3 பங்கு அழுது. அப்ப 3 பங்குண்டா எத்தனை வரும் அனன்யா? 3 பங்குண்டா எத்தனை வரும்? 75.
3 சொன்னா அனன்யா சொல்லுங்க. 55 சார் 75 சார் 3 பங்கண்டா 8 பிரிச்சு 3 பங்கண்டா எத்தனை வரும்? பழுதானது 55 சார் 55 யாருக்கு சொல்லலாம்? சொல்லுங்க. இது என்னங்கிற பகுதியில போட்டாங்க 45 15 15 30 இவ்வளவு வந்து பழுதா போயிட்டான். 15 15 15 30 30 15 45 வந்து பழுதா போயிடுச்சு. அப்ப 120ல 45 கழிச்சா நல்லது இருக்கும். அப்ப 120ல 45 கழிச்சோம்டா எத்தனை வருமாண்டா? 75 நல்லது. அப்ப 3 பேருக்கு கொடுக்காது 75. அப்ப என்ன செய்ய போறாங்க? இருக்கிற நல்லத 3ஆ பிரிக்க போறாங்க. சரியா? இப்ப 3ஆ பிரிக்கிறேன்னு சொன்னா 75 3ஆ பிரிச்சா பாமினி ஷாலினி பாத்திமாண்ட 3 பேர் இருக்கா. 3 பேருக்கும் அதை பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறாங்க. கொடுத்தான்னு சொன்னா இதுல 2 தரம் 2 6 1 மீதி 15 15லயும் 5 தரம். அப்ப ஒரு ஆளுக்கு எத்தனை வரும்னு சொன்னா 25 சொல்லி வரும். இது விளங்காதாக்கள் கையெழுத்துங்க. இது விளங்கலன்னு சொன்னா ஏற்கனவே படிச்சது நீங்க மறந்துட்டீங்க. போன கிளாஸ்ல நாம படிச்சதை மறந்துட்டீங்க. இந்த பாடம் எல்லாம் தமிழ்ல வந்து நம்ம படிச்சு படிச்சு வந்தது. இதை மறந்துட்டீங்கன்ற அர்த்தம். சரியா? அப்ப இது எப்படி வரும்னு சொன்னா நல்லது நல்லது வந்து 120ல இருந்து சரியா 45 அதாவது 40 எடுத்துக்காட்டின 3 பங்கு இந்த இருக்கிறது 3 பங்கு சொன்னா ஒரு பங்கு 15 3 பங்கு 45 45 கழிச்சா மீதி வாரது 75. ரெண்டாவது ஒரு நண்பிக்கு கொடுத்து செஞ்சது. அப்ப 3 பேர் இருக்கா. 75 3ஆ பிரிச்சா இவைக்கு 25 இவைக்கு 25 இவைக்கு 25 ஒரு நண்பிக்கு என்று கேட்டிக்குது. அப்ப ஒரு ஆளுக்கு வந்து 25 என்று சொல்லி வரும்படு. அடுத்த கேள்வி. எதிரிலே தரப்பட்டுள்ள உருவில அரைவாசிக்கு பென்சிலால பேனையால அல்லது பேனையால வந்து நிறந்துட்டாம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இதுக்கு அரைவாசிக்கு திட்டப்படப்பட்டா இவ்வளவும் திட்டினீங்கன்னா சரி. அப்படி இல்லைன்னு சொன்னா மாறியும் திட்டலாம். இப்படியும் திட்டலாம் மாறி. ஓம் ஒரு ஆள் இப்படி திட்டல. அதான் எப்படி தெரியுமா? இப்படி பிரிபடல்ல. அப்ப நீங்க இப்படி திட்டுறது திட்டினாலும் பிரச்சனை இல்லை. அரைவாசிக்கு தான் திட்டிக்கிறீங்க, திட்டலாம். சரியா? நான் செட்டியா செட்டுகளுக்கு நீங்க பிரிக்கணும். எப்படி அரைவாசி திட்டி இருந்தா ஓகே. அடுத்தது கேள்வி 2011ஆம் ஆண்டு வந்தது. 10ஆ பிரிச்சு 3 பங்குக்கு நிறந்துட்டுங்க. இது ஏற்கனவே பிரிச்சு காட்டிக்கிறாங்க. தீட்ட தெரியுமங்கிறாக்கள் மட்டும் கைத்துங்க. 10ஆ பிரிச்சு 3 பங்குக்கு நிறந்துட்டுவோம் நாங்க. தலா வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. தலா சரி. அடுத்தது முக்கியமான பாடம் உண்டு.
அடுத்த பாடம் வந்து புதுப்பாடமா இருக்குது. இந்த புதுப்பாடத்துல வந்து இந்த பாடம் நிறைகள் என்ற பாடம் இப்ப படிப்பிக்கல. இது பின்னம் வாரத்துக்காக வேண்டி பின்னத்தோட சேர்ந்து வார இந்த படத்தை படிப்பிக்கப்படும். பணம் தொடர்பானது. கொஞ்சம் வாசிச்சு கிரகிச்சு எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். கவனிச்சு கொள்ளணும் நல்லா. சரியா? வாசிச்சு கிரகிச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒன்று இதுவும் இல்லை, நல்ல லேசி பாடம். அதாவது ஒரு ஆள்கிட்ட காசு இருக்குது வைங்க. சரியா? ஒரு ஆள்கிட்ட காசு இருக்குது. அந்த காசு என்ன செய்யப்படுறாருன்னு சொல்லி சொன்னா, அரைவாச அவர கூட்டாளியை கொடுக்க போறாரு. சரியா? அரைவாச ஒரு ஆள்ற வர்ற கூட்டாளியை கொடுக்க போறாரு. மைக் ஆன் பண்றது போட்டிக்கு பேச வேணா, கேட்கிறார்கள் மட்டும் பதிச்சிடுங்க. ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா காசு இருக்கு. சரியா? அவர் வந்து அரைவாசு நண்பனை கொடுக்க போறார். 100 ரூபாயில அரைவாசு எவ்வளவு நண்பனை கொடுப்பாரு? மைக் ஆன் பண்ண போட்டேன். எல்லாரும் செய்யறீங்க. ஓகே. 100 ரூபா காசுல அரைவாசி 50 ரூபா. இது யாருக்கு தெரியா? யூனுஸ். யூனுஸ் நீங்க சொல்லுங்க. சரியா? யூனுஸ் உடம்புங்க தூங்கின போது. யூனுஸ் தூக்கம் அப்படியே வடிவா வருது அவருக்கு. 200 ரூபா காசு இருக்குது. 200 ரூபாயில சரியா? 200 ரூபாயில அரைவாச நீங்க உங்களோட அப்பாக்கு வாப்பாவுக்கு கொடுக்க போறீங்க. 200 ரூபாவுல அரைவாச கொடுக்க போறீங்க. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? முதலாவது விட 200 ரூபா, ரெண்டாவது விட 100 ரூபா, மூணாவது விட 50 ரூபா. என்ன விட? 100 ரூபா. முடிச்சிட்டீங்க போல. கொஞ்சம் மோத்த கழிட்டுடியா. ரெண்டாவது, அதாவது இதுக்கு நாம எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, சரியா? 200 ரூபாவுக்கு அரைவாசி. அப்ப 200 சரியா? 1/2. 1/2 இது அரைவாசிக்கு இந்த பின்னம். சரியா? அப்ப 200 2ஆ பிரிச்சு ஒரு பங்கு. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் தேவையில்ல. 200 2ஆ பிரிச்சா வாரது ஒரு பங்குட. அப்ப அது வந்து 100 ரூபாய். சரி, இப்ப 1000 ரூபாய் ஒரு ஆள் வச்சிருக்கார். 1000 ரூபாய் ஒரு ஆள் வச்சிருக்கார். சரியா? அவரு தன்னிடமுள்ள 1000 ரூபாவுல காப்பங்க தங்கச்சி கொடுக்காரு. காப்பங்கு. அப்ப காப்பங்கு எவ்வளவு கொடுக்காரு? ஹம்தா சொல்லுங்க. காவாஸ் 250. எப்படி பாத்தீங்க? 250 சொல்றா. எப்படி பாக்குறேன்னு சொன்னா 1000த்துல சரியா? காப்பங்குன்னு சொன்னா 1/4. காப்பங்குன்னு சொன்னா 1/4. அப்ப 1/4 எப்படி பார்க்கும்? அதாவது 1000த்தை 4ஆ பிரிக்கிறேன். நான் 1000த்தை போட்டு 4ஆ பிரிக்கிறேன். ஒன்றுல அடங்காது. இந்த 10லயும் வந்து 2 தரம் 4 8
10ல 2 போன 8 போனா 2 20 பூஜ்ஜியத்துக்குள்ள வைக்கணும் 20 20லயும் 5 தரம் 4 20 20ல 20 போனா பூஜ்ஜியம் அங்கள பக்கத்துல சைபர் ஒன்று இருக்கு அப்ப அந்த சைபரை நான் மேல வைக்கிறேன்னு சொன்னா 250 அப்ப கா பங்கு 250 சரியா கா பங்கு 250 இப்ப இன்னொரு கேள்வி ஒரு ஆள்கிட்ட இருக்கிற 2000 ரூபாவுல சரியா ஒரு ஆள்கிட்ட இருக்கிற 2000 ரூபாவுல 5 பிரிச்சு 2 பங்கு 5 பிரிச்சு 2 பங்கு அம்மாவுக்கு கொடுக்காரு 2000 ரூபாவுல 5 பிரிச்சு 2 பங்கு அம்மாவுக்கு கொடுக்காரு அப்ப அம்மாவுக்கு எவ்வளவு கொடுக்காரு இது நம்ம ஏற்கனவே படிச்சது தானே 5 பிரிக்காரு அப்ப 2000 5 பிரிச்சா எவ்வளோ 2000 5 பிரிங்க யார் பதில் சொல்ல போறீங்க மிஸ்கா ரைட் சொல்லுங்க எவ்வளவு கொடுக்காரு அம்மாக்கு 400 சார் எவ்வளவு 400 வரும் சார் 400 ரூபா கொடுப்பாரு வேற யாரு சொல்ல போறா யூசுப் எவ்வளவு கொடுப்பாரு அம்மாக்கு ரம்சா 2000 பிரிச்சு அந்த அம்மாக்கு கொடுக்கலாம் 2 அப்ப 1000 தினிஷா சொல்லுங்க எவ்வளவு கொடுப்பாரு 800 எப்படி 800 இப்ப இந்த 2000 5 பிரிக்கணும் 2000 5 பிரிக்கணும் அப்ப 2ல அடங்காது 20லயும் 4 தரம் அப்ப 4 20 20ல 20 சைபர் இந்த 2 சைபருக்கும் சைபர் இது 1 பங்கா 2 பங்கா மிஸ்கா 1 பங்கு மேல வாரது 1 பங்கு நான் சொன்னது 2 பங்கு அப்ப 1 பங்கு 400 2 பங்கு 800 ரூபா கொடுக்குறது சரி அந்த மேல வாரது 1க்கான விடதான் அப்ப இது 2 கொடுக்காரு சரியா இப்ப இது ஓகே இது கொஞ்சம் ஏற்கனவே படிச்சத மெமோரி பண்ணின மாதிரி இருக்கு சரியா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது இன்னும் ஒரு இது இருக்கு கவனிச்சு கொள்ளுங்க ஒரு ஆள் தன்னிடமுள்ள பணத்துல 1/4 பங்க அம்மாக்கு கொடுக்காரு 1/2 பங்க அப்பாக்கு கொடுக்காரு மீதிய அவர் எடுக்காரு சரியா விளங்கிக் கொள்ளணும் எப்படின்னு சொல்லிட்டு 1/4 பங்க அம்மாக்கு கொடுக்காரு அம்மாவுக்கு 1/2 பங்க அப்பாவுக்கு கொடுக்காரு மிகுதிய அவர் எடுக்காரு யாருக்கு சொல்லிலும் மிகுதி எத்தினு ஒட்டு மிகுதி எத்தின தன்னிட்ட இருந்ததுல காவாச அம்மாக்கு கொடுக்காரு அரைவாச அப்பாவுக்கு கொடுக்காரு மிகுதி எத்தினவர் சரி இப்ப எப்படி மீதி எடுக்கிறேனோட குழப்பம் அவங்களுக்கு சொல்லித்தாரு சரியா அவங்களுக்கு சொல்லித்தாரு எப்படி என்று சொன்னா ஒரு ஆள்கிட்ட இருக்கிறது முழுவாசி ஒரு ஆள்கிட்ட இருக்குது முழுசி சரியா இது எவ்வளவு முழுசி இதுல காவாச கொடுக்காரு வைங்க காவாச அம்மா கொடுக்காரு காவாசம் என்ன 4 பிரிச்சு 1 பங்க கொடுக்காரு அப்ப 4 பிரிச்சு 1 பங்க இத அம்மாவுக்கு கொடுக்காரு
அடுத்தது அப்பாவுக்கு கொடுக்கறது அரைவாசி. அப்ப இது போலவும் அப்பாவுக்கு கொடுக்காரு. இவ்வளவு அரைவாசி தானே, இவ்வளவு அப்பாவுக்கு கொடுக்காரு. அப்ப மீதியா இருக்கிறது அவர்கிட்ட இருக்கிறது இவ்வளவு தொண்டு. கால்வாசி. அப்ப இதுல 4 பீச்சத்துல இவ்வளவு தொண்டும். இதுல பங்கு என்ன? இதுல பங்கு காவாசி தானே, இதுல பங்கு காவாசி தானே, விளங்குதா? காவாசி. சரி, இப்ப நான் சொல்றேன், நான் எடுத்தது 100 ரூபா. சரியா? நான் எடுத்தது இதுல 100 ரூபா என்று சொன்னா அம்மா எவ்வளவு எடுத்திருப்பா? நான் எடுத்தது 100 ரூபா, அம்மா 100 ரூபா. அம்மாவும் 100 ரூபா. 100 ரூபா. வெரி குட். இது 100 ரூபாய்ண்டா, சரியா? இது 100 ரூபாய் என்று சொன்னா இதே மாதிரி பங்குதான் இதுவும். அப்ப அதுவும் வந்து 100 ரூபாய் தான். விளங்குதா? அப்ப அப்பா எவ்வளவு எடுத்திருப்பார் யூசுப்? அப்பா எவ்வளவு எடுத்திருப்பார்? 200 ரூபா. 200 ரூபாய். வெரி குட். 200 ரூபாய் எடுத்திருப்பார். 200 ரூபாய். அப்பா வந்து 200 எடுத்திருப்பார். சரியா? அப்ப ஃபசால் ஹாதி, ஃபசால் ஹாதி சொல்லுங்க. எங்கிட்ட நாங்க பிரிக்கிறதுக்கு முதல்ல மொத்தமா எவ்வளவு இருந்திருக்கு? ஹாதி, நாங்க இப்படி ஒவ்வொரு ஆகளுக்கு அம்மாக்கு வேற அப்பாக்கு வேற எனக்கு வேற பிரிக்கிறதுக்கு முதல்ல எவ்வளவு இருந்திருக்கும் காசு? ஒரு விட 200 ரூபாய் இருந்திருக்கும், ரெண்டாவது விட 300 ரூபாய் இருந்திருக்கும், மூணாவது விட 400 ரூபாய் இருந்திருக்கும். உங்களோட விட என்ன விட மற்றாக்கள்? 400 ரூபாய். வெரி குட். தஸ்மிகான் என்ன விட? என்ன விட? வெரி குட். எல்லாருக்கும் விளங்கி இருக்கிறேன். தஸ்மிகான் எவ்வளவு இருந்திருக்கும் பிரிக்கிறதுக்கு முதல்ல? 400. 400. வெரி குட். இப்ப பாப்போம். இன்னும் ஒரு கணக்கு, இதை நீங்க செய்யுங்க பாப்போம். நான் வாசிக்க மாட்டேன், நீங்க வாசிச்சு விட என்ன வரும்னு சொல்லணும்.
இனிஷா ஆன்சர் என்ன? தலா ஆன்சர். அனிஸ்தீன் அனிஸ்னிதா என்ன விட? சார் 250. 250. ரைட், வெரி குட். எல்லாரும் தேர்ட் ஆன்சர் காட்டுறீங்க. எப்படி வரும்? சரியா பாப்பா? இதுல வருவளவும் தம்பிட்டு இருக்கிற காசு 1000 ரூபாய் இருக்கு. இதுல அது தம்பிடம் 1000 ரூபாய் காசு இருக்கு. அதை அவன் அக்காவுக்கு அரை பங்கு கொடுக்காரு. அப்ப அரைவாச அக்கா கொடுக்காரு. அப்ப அரைவாசி அக்காவுக்கு. அப்ப 1000 ரூபாய் அரைவாசா பிரிச்சா 500 ரூபாய் அக்காவுக்கு கொடுக்காரு. அண்ணாவுக்கு காப்பங்கு. அப்ப அக்காவுக்கு போக இத காப்பங்கு, இதுல காவாசி. சரியா? இது அண்ணாவுக்கு. அப்ப 500ல மிச்சம் 500 ரூபாய் காசு இருக்குது. அதுல காவாசி இந்த 4 பிரிச்சதுல ஒரு பங்கு தானே காப்பங்கு. அப்ப இதுல எவ்வளவு கொடுப்பாருண்டா 500 ரூபாய் போனா மிச்சம் இருக்கு. அதுல 2 பிரிச்சாருண்டா 250 ரூபாய் கொடுக்காரு அண்ணாவுக்கு. மீதிய நண்பனுக்கு கொடுக்காரு. கேட்டது அண்ணாவுக்கு கொடுத்தது எவ்வளவு? அப்ப அண்ணாக்கு கொடுத்தது என்னண்டா 250 ரூபாய் அண்ணாக்கு கொடுக்காரு. சரியா? அழிக்கிறேனா? இது கேள்விய எழுதி எடுத்துட்டு எழுதாதாக்கள் அரைக்கிறீங்க. எழுதாதாக்க போய் களி கொள்ளுங்க. எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வியை மாத்த பாப்புறேன். அப்படியே வச்சு மாத்த பாப்புறேன். அழிக்கனா பாருங்க. ஃபுல்லா அழிக்கல. கேள்வி அது இது கேள்விக்கு விட எப்படி மாறப்போதுன்னு பாருங்க. திருப்பி வாசிக்க. தம்பியிடம் 1000 ரூபாய் பணம் உண்டு. அதுல அரை பங்கு அக்காவுக்கு, ஹாப் பங்கு தம்பிக்கு கொடுத்தான். மீதியை சரியா அவனது நண்பனே கொடுத்தான். மீதியை அவனது நண்பனே கொடுத்துட்டான். இப்ப என்ன அர்த்தம்? அதாவது காவாச அண்ணாக்கு, அரைவாச அக்காவுக்கு கொடுத்த மீதி காவாசி இருக்கு. சரியா? மீதி காவாசி இருக்கு. ஓகே, அது நீங்க எடுத்த விட சரி. இப்ப என்ன மாத்த போறேன்டா, சரியா? இங்க காணுங்க. மீதியில் அரை பங்கை, மீதியில் அரை பங்கை நண்பனுக்கு கொடுத்தான். சரியா? அக்காவுக்கு 1000 ரூபாய் காசு இருந்த அதுல அரைவாச அக்காவுக்கு கொடுத்த, அண்ணாக்கு காவாசை கொடுத்த. மீதியில் மீதி இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கிற காசு இருக்குத்தானே. எவ்வளவு இருக்கு அவர்கிட்ட காசு? எவ்வளவு காசு இருக்குது? அண்ணாக்கு எவ்வளவு? 1000 ரூபாய் சார். 1000 ரூபாய் காசு இருந்த. ஓகே, சரியா? இப்ப
அரைவாச அக்காவுக்கு கொடுத்த அக்காவுக்கு கொடுத்த எவ்வளவு வரும் 500 ரூபா அக்காவுக்கு போயிடும். அப்ப 500 ரூபா மிஞ்சும். சரியா 500 ரூபா மிஞ்சும். இப்ப காவாச வந்து அண்ணாக்கு கொடுத்து 250 ரூபான்னு சொன்ன நீங்க 250 ரூபா போயிடும். மிச்சம் எவ்வளவு இருக்கு? சார் 250. 250 ரூபா மிச்சம் இருக்குது. ஓகே, இப்ப 250 ரூபாவுல சரியா 250 ரூபாவுல அரைவாசி 250 அரைவாசை பிரிச்சா எவ்வளவு வரும்? 125 சார். 125 ரூபா. சரியா 125 ரூபா நண்பனுக்கு கொடுத்தான். அப்ப நண்பனுக்கு கொடுத்த பணம் எவ்வளவு? என்று கேள்வி வருது. தம்பியிடம் 1000 உண்டு. அதை அவன் அக்காவுக்கு அரை பங்கும் அண்ணாவுக்கு காப்பங்கம் கொடுத்தான். மீதியின் மிச்சம் வாரத்தின் அரை பங்க சொன்னா 250 ரூபாய் தான் இருக்குது மிச்சம். அந்த 250 ரூபாய அவரு நண்பனுக்கு அந்த இதுல அரைவாச கொடுக்காரு. அப்ப இத பாத்தீங்க சொன்னா சரியா இப்படி வருது. இதுல வந்து இவ்வளவுத்தையும் யாருக்கு கொடுக்கன்னு சொன்னா அக்காவுக்கு கொடுக்குறேன். இந்த அரைக்கிறத வந்து அண்ணாவுக்கு கொடுக்குறேன். மிகுதி இந்த அரி சரியா மிகுதி எவ்வளவு வருதுன்னு சொல்லி சொன்னா இது வந்து 250 ரூபாய் இருக்குது. இதுல அரைவாசி இதுல அரைவாசி வந்து 125 ரூபா நண்பனுக்கு கொடுக்காரு. சரியா இதுல அரைவாசி 125 ரூபா நண்பனுக்கு கொடுக்காரு. சரியா இன்னொரு கேள்வி. குமாரிடம் இருந்த பணத்தில் எழுதவானதா அரை பங்கு தம்பிக்கும் 1/4 பங்கு அண்ணாவுக்கும் மீதியில் காப்பங்கு அக்காவுக்கும் கொடுத்தான். அக்கா பெற்றது 100 ரூபாய் எனின் ஆரம்பத்தில் இருந்தது எவ்வளவு? முதலாவது விட 100 ரூபாய், இரண்டாவது விட 400 ரூபாய், மூன்றாவது விட 1600 ரூபாய். சார் ஓம் 400 ரூபா சார். உங்களோட விடைகள் எடுங்க பாப்பா. உங்களோட விடைகளை காட்டுங்க. என்ன விட வரும்? ஆரம்பத்தில் இருந்தது எவ்வளவு?
ரம்சா மட்டும் உறுதியா இருக்கு. சலாஹட ஓகே. ரிஃபாட நல்லா காட்டுங்க. ரைட் ஓகே. அஃப்ரீத் இன்னைக்கு மொத்த பார்க்கவே இல்லை. ஓம் சார் நன்றி சார். ஓம் சார். சரி நான் இந்த கதை போயேன் சரி ஓகே. ஒரு சாமி எல்லாரும் ஓம் சார் ஓம் சார். போட்டு ஒத்தடியா வந்து விட மூன்றாவது விட. மூன்றாவது விட சரியான விட. எப்படி என்று விளங்கப்படுத்துறேன். சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. மூன்றாவது இத பார்த்தா குமாரிடம் இருந்த பணத்தில் கொஞ்சம் காசு இருந்திருக்கு. அரை பங்கு தம்பிக்கும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நாம இப்படி இதுல வந்து சரியா அரைவாசி இவ்வளவு வந்து தம்பிக்கு கொடுக்காரு. காப்பங்கு அண்ணாவுக்கு. இது வந்து அண்ணாவுக்கு கொடுக்காரு. விளங்கிருக்கும். மீதியில் மீதி எங்க இருக்கு? எங்க இருக்கு மீதி? இது மீதி. சரியா? இதுல காப்பங்கு, மீதியில காப்பங்கு. இந்த இருக்கிற துண்டுலதான் காப்பங்கு. காப்பங்குன்றோன்னு இத வந்து நாம 4ஆ பிரிக்கணும். இதுல காப்பங்கு. சும்மா ஒன்றுமே சொல்லாம மீதியை என்று சொல்லியிருந்தா அது அப்படியே வரும் மொத்தமா. ஆனா மீதியில் காப்பங்கு அல்லது மீதியில் அரை பங்கு. மீதியில் அரை பங்குன்னா இப்படி இருக்கிற மீதி இந்த அரைக்குது, இதுல அரைவாசி இந்த அரைக்குது, இந்த அரைக்கிறது இது அரைவாசி, இந்த அரைக்கிறது அரைவாசி. சரியா? மீதியில காப்பங்குன்னு சொல்லி சொன்னா இதை 4ஆ பிரிச்சா ஒரு துண்டு தான் காப்பகுதி. இந்த ஒரு துண்டு தான் காப்பகுதி. அப்ப இந்த ஒரு துண்டு தான் 100 ரூபா. ஏனி அக்காவுக்கு ஒரு துண்டு கொடுக்கா, அந்த ஒரு துண்டு தான் 100 ரூபா. அப்ப இந்த இருக்கிற ஒரு துண்டு தான் 100 ரூபா. சரியா? அப்ப இது 100 ரூபா வேண்டா, இது 100 ரூபா, 200 ரூபா, இது 100 ரூபா, 300 ரூபா, இது 100 ரூபா, 400 ரூபா. அப்ப இவ்வளவு துண்டும் வந்து 400 ரூபா. இவ்வளவு துண்டு 400 ரூபா. அப்ப இது 400 ரூபா வேண்டா, இதுவும் 400 ரூபா. அப்ப இவ்வளவு 400 ரூபா சொன்னா இவ்வளவு வந்து இவ்வளவு 400 ரூபா, இது 400 ரூபா. அப்ப இவ்வளவும் சேர்ந்து 800 ரூபா. 800 ரூபா வேண்டா, இது இவ்வளவும் சேர்ந்து 800 ரூபா. அப்ப இங்கால 800 ரூபா, இங்கால 800 ரூபா, 800 800 1600 ரூபா மொத்தமா இருக்கு. விளங்கிச்சா? விலங்காதாக்கள் மட்டும் கை வைத்துங்க. விலங்காதாக்கள் மட்டும் தொண்டை விளங்கப்படுத்திட்டு முடிப்போம். சரி, இதை அழிக்கிறேன். சரியா? இப்படி ஒரு இதுல ஒரு ஆள்கிட்ட காசு இருக்குது. சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு ஆள்கிட்ட காசு இருக்குது. அதுல இந்த காசுல காப்பங்க தண்ட உணவு காசு செலவழிக்காரு. காவாச உணவு காசு செலவழிக்காரு. நீங்க ஒரு படங்குருங்க அப்ப எல்லாரும் தீமை படங்குருங்க. நான் சொல்ல சொல்ல குறிங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க இந்த மாதிரி படத்தை போட்டு நான் சொல்ல சொல்ல குறிங்க. அப்ப விளங்க டாக்டர் பெட்டி அடிங்க போய்க்கா.
அடிச்சிட்டீங்க. இப்ப இந்த வர்ற வருமானம் உண்டு, இவ்வளவு வர்ற காசு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு வருமானம்னு சொல்லி இருக்குது. இவரு காவாச உடுப்பு வாங்குறதுக்கு, ஆடை வாங்குறதுக்கு செலவழிக்காரு. குறைங்க, ஆடை வாங்குறதுக்கு காவாசி செலவழிக்காரு. இப்ப நீங்க குறிச்சது காவாசி, இதை 4 பிரிச்சு இது வாங்குறதுக்கு ஆடை. சரியா? காப்பகுதிய வங்கியில சேமிக்காரு. காப்பகுதிய ஆடை. இன்னொரு காப்பகுதிய வங்கியில சேமிப்பு. அப்ப இது வந்து சேமிப்பு. இன்னுமொரு காப்பகுதிய சரியா நன்கொடை கொடுக்காரு. இன்னொரு காப்பகுதியை வந்து நன்கொடை கொடுக்காரு. அப்ப இது இந்த இருக்கிற காப்பகுதி நன்கொடை. மீதியில் கேட்டுக்கொள்ளுங்க நல்லா, மீதியில் 1/5 பங்கை மீதியில் 1/5 இரவல் கொடுக்காரு. அண்டா பிச்சைக்காராக்களுக்கு வாராக்களுக்கு கொடுக்காரு. 1/5 எப்படி குறிச்சிங்கன்னு பாப்போம். மீதியில 1/5 இரவல் கேட்கிறாக்களுக்கு கொடுக்காரு. சரி, இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க எப்படி குறிச்சிங்கன்னு. மீதியில தானே, மீதி உங்களுக்கு எங்க இருக்கு? இதானே, இதானே மீதி. வா, இந்த மீதியில 1/5. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த இருக்கிறத 5 பிரிச்சு ஒன்றெடுக்கணும். விளங்குதா? இந்த இருக்கிறத 5 பிரிக்கணும். 5 பிரிக்கிறேன்னு சொன்னா அப்ப நான் வந்துட்டு 1 2 3 4 5 பிரிக்கிறேன். இப்படி 1 2 3 4 5. இப்ப இந்த 5 பிரிச்சிருக்கிறோம். இதுல ஒரு தொண்டை பிச்சைக்கு கொடுக்காரு, பிச்சை கட்டுவாராக்களுக்கு கொடுக்காரு. சரியா? மிகுதியாக அவர்கிட்ட இருந்த பணம் 400 ரூபாய். மிகுதியாக அவர்கிட்ட இருந்த பணம் 400 ரூபாய். ஏனின் அவர்கிட்ட ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்திருக்கு? முதலாவது 500 ரூபாய், இரண்டாவது விட 2000 ரூபாய், மூன்றாவது விட 4000 ரூபாய். யாரை விட அடிப்பீங்க? இவர்கிட்ட பிச்சை கொடுக்கறதுக்கு வேற சேமிச்சதுக்கு பிறகு மிச்சமா இருக்கிறது 400 ரூபாயா. சரியா? அவர்கிட்ட மிச்சமா இருக்கிறது 400 ரூபாயா. ஏனின் அவர்கிட்ட எவ்வளவு ஆரம்பத்திலே இருந்திருக்கு? ரெண்டாவது விட. ரைட், ஓகே பாப்பா. இது 400 ரூபாண்டா. ஒரு துண்டு, 2 துண்டு, 3 துண்டு, 4 துண்டு 400 ரூபாய். அப்ப ஒவ்வொன்றும் 100 ரூபாய். இது 100 ரூபாய், இது 100 ரூபாய், இது 100 ரூபாய். அப்ப 4 துண்டு 400 ரூபாய். அப்ப இதுல ஒரு துண்டைத்தான் பிச்சைக்கு வராக்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு. அப்ப இது ஒன்று 100 ரூபாய். 5 பிரிச்சத்துல தானே. அப்ப இது ஒன்று 100 ரூபாய். அப்ப இவ்வளவுமே இந்த காப்பகுதி துண்டு அவ்வளவுமே 500 ரூபாய். சரியா? இது 500 ரூபாய்டா இதே மாதிரி ஒரு துண்டு தான் இதுவும். அப்ப இதுவும் 500 ரூபாய். சரியா?
அப்ப இது 500 இது 500 அப்ப 1000 500 500 1000 ரூபா இந்த ஒரு சைட் இவ்வளவு 1000 ரூபா இது 1000 மாதிரி இதுவும் வந்து 1000 அப்ப 1000 1000 2000 அவர மொத்த வருமானம் ஆயிடுச்சு சரியா ரைட் ஓகே இதோட முடிப்போம் கொஞ்சம் குழம்பிட்டு தான் இருக்கும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கேள்வியில வார அவ்வளவு பயிற்சி அவ்வளவும் இல்லை 8 வினாக்கள் வரைக்கும் சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு வாங்க நாளைக்கு அதை விளங்கப்படுத்துவேன் சரியா நாளைக்கு அந்த கேள்வியை விளங்கப்படுத்துவேன் அதுல செய்ய வேண்டியது கட்டாயமா செய்ய வேண்டியது நீங்க இந்த அறிகிறது இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்திருக்கிறேன் என்ன மாதிரி செய்யறீங்கன்னு பார்ப்போம் முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ஒன்று 4 5 6 1 4 5 6 இவ்வளவுத்தையும் கட்டாயம் செய்து ட்ரை பண்ணி வரணும் சரி முடிப்போமா சரி முடிப்போம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 15 நிமிஷம் போகும் சுற்றாடல் செய்யறதுக்கு போதும் தானே 15 நிமிஷம் போதும் ரைட் 7 மாணாக்கள் சுற்றாடல செய்து அனுப்பலாம் கஷ்டம் சொன்னா நீங்க மார்னிங் ஒளிம்பி செய்து அனுப்புங்க 10 நாளும் 10 நாளில் முடிக்க மாட்டா சுற்றாடல் முடியும் அதுக்கு பிறகு கணிதம் எழுமா யார இல்லாங்கிறாக்கள் Excuse me, sir. Jazakallah, sir. செய்தாக்கள் அனுப்புங்க Excuse me, sir. செய்தாக்கள் அனுப்புங்க Excuse me, sir. Excuse me, sir. சரி முடிப்போமா அஸ்ஸலாமு அலைக்கும் Jazakallah, sir. Alaikum sir. Jazakallah, sir. ஓகே